Everyone, I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட பர்சன் என்ன விதமான ஒரு சில எனர்ஜில இருக்காங்க, ஸ்பெஷலி உங்களை பத்தி நினைக்கும் போது அப்படின்ற பத்தி நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம். So what kind of an energies your person is having for you? As a very detailed prediction நம்ம வந்து பார்க்கலாம். So guys, before starting the reading, I just want to give you a small update. So if at all you guys facing any kind of an like ஏதாவது ஒரு சில blockages உங்க லைஃப்ல இருக்கு அப்படினாலுமே, if at all you want to be remove that thing, you can reach out for me. Okay, so for any kind of removals you can reach out to me. So for the details எல்லாமே like நான் highlight commentல கொடுத்திருக்கேன், and as well as இந்த வீடியோலயுமே வந்து என்னோட வாட்ஸ்அப் and என்னோட இன்ஸ்டாகிராம் டீடைல் ரெண்டுமே இங்க வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். So you can check with that. Like இந்த பர்சன் உங்களை பத்தின ஃபீலிங்ஸ்ல பாசிட்டிவான ஃபீலிங்ஸ்ல இருக்காங்களா, இல்ல என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Conditions இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் யுவர் பர்சன் இஸ் இன் வெரி வெரி பெயின்ஃபுல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களோட பர்சன் வந்துட்டு அவங்களோட சைட்ல இருந்து அவங்களோட எனர்ஜிஸ் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. அதாவது ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சில விஷயத்த வந்து யோசிச்சுட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு சில வேதனையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. For some kind of a people, இங்க வந்து இது ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜஸ். இந்த மெசேஜஸ் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் சொல்றேன். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு மேரிடான ஒரு பர்சனா இருந்திருக்கீங்க அண்ட் இவங்க உங்களோட ஸ்பௌஸா இருந்திருக்காங்க, அண்ட் சம் கேசஸ்ல நீங்க வந்து டிவோர்ஸ் இல்ல ஏதாவது ஒரு சில செப்பரேஷன் கைண்ட் ஆஃப் பீரியட்ல நீங்க வந்து இருக்கலாம் இந்த பர்சன் கிட்ட. பர்டிகுலரா நீங்க வந்து டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து இருந்திருக்கீங்க அப்படின்னாலுமே திருப்பி இந்த பர்சன் கிட்ட வந்து ஒரு சில ரீயூனியன் வரணும் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வந்து எதிர்பார்த்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் தோணிருக்கும் இந்த பர்சன் உங்களுக்கான ஒரு ரைட்டான ஒரு பர்சன் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி தோணிருக்கும் அப்படின்னா, லைக் எவ்ரி திங் இஸ் மேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் அ சென்ஸ். ஏதோ ஒரு விதத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தோணிருக்கும். எல்லா சிச்சுவேஷன்ஸுமே வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கும். ஸோ அப்போ அந்த கிளாரிட்டி வரும்போது நீங்க வந்து என்ன அப்படின்னா, லைக் மறுபடியும் இந்த பர்சன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரியும் சில பீப்புள் வந்து திங்க் பண்ற மாதிரி இருக்கு. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் கேசஸ் உங்களோட எக்ஸ் பர்சன் வந்துட்டு உங்களோட லைஃப்ல திருப்பி வரணும் அப்படின்னும் நீங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து இருக்கலாம். ஏன்னா இங்க வந்து ஒரு மல்டிபிள் எனர்ஜிஸ் தான் எனக்கு தெரியுது அப்படிங்கறதுனால நான் மல்டிபிள் விஷயத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எந்த விஷயம் ரெசனேட் ஆகுதோ அது நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஃபார் சம் செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த ஒரு எக்ஸோட எனர்ஜிஸ் நான் பாக்குறேன். ஃபார் அதர் செட் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா, உங்களோட கரண்ட் பர்சன் கிட்ட நீங்க வந்து ஏதாவது இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு நோ கான்டாக்டோட சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, சரியா எதுவுமே ப்ராப்பரா வந்து பேச்சுவார்த்தை அங்க வந்து இல்ல அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கவங்க நீங்க இந்த பர்சன் கிட்ட கண்டிப்பா அந்த ஒரு ரீயூனியன் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. உங்க பர்சன் கிட்ட வந்து மறுபடியும் நீங்க வந்து ரீகனெக்ட் ஆயிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு தாட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அண்ட் கம்ஸ் டு திஸ் ரிலேஷன்ஷிப்போட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஃபார் சம் செட் ஆஃப் பீப்புள் அகெயின் வெரி ஸ்பெசிபிக் மெசேஜஸ் ஹியர். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு சேம் ஃபேமிலி பிலாங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. அதாவது ரெண்டு பேருமே வந்து என்னன்னா ஒரே ஃபேமிலியில வந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு இந்த பர்சனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எனி கசின்ஸ் ஆர் வாட் எவர் இட் குட் பி. பட் ஃபேமிலிக்குள்ளேயே இந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு அறிமுகமா இருப்பாங்க. ஃபேமிலி பர்சனா இவங்களுமே இருந்திருப்பாங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு அந்த பர்சன் மேல அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். பிகாஸ் சம்திங் இஸ் ரிலேட்டட் டு த ஃபேமிலி திங்ஸ். இங்க வந்து நீங்க ஒரு ரெண்டு பேருமே சேம் ஃபேமிலியா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதர் செட் ஆஃப் பீப்புள் இன் கேஸ் சேம் ஃபேமிலி இல்ல அப்படின்னாலுமே கண்டிப்பா உங்களோட ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். இட்ஸ் நாட் லைக் ஒரு கம்ப்ளீட்டா அன்னோன் பர்சன் அப்படின்னு கிடையாது. ஒரு தெரிஞ்ச ஒரு பர்சன், அதாவது நோன் பர்சன், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ்மே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு செட்டா தான் வந்து போகும். உங்களுக்கு எந்த விஷயம் இதுல வந்து ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீங்க வந்து விட்டுடலாம். ஓகே. அண்ட் இந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப இவங்க வந்து என்னன்னா லைக் ஏதோ ஒரு விதத்துல இவங்களே ஒரு சில வேதனையில இருக்காங்க.
அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்லயும் நிறைய ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஸ்கேல் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்திருக்கும். உங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா ஒரு பிரேக் பாயிண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க 2 பேருமே ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு கண்டிப்பா அந்த ஒரு பிரேக்கேஜஸ் கண்டிப்பா நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு growth அங்க வந்து இருந்திருக்காது. ஸோ அப்ப அங்க ஒரு growth இல்ல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணு இருக்குன்னா, ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து திங்க் பண்ணிருப்பீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடியல. ஓகே, இன்கேஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் ரீசனுக்காக நீங்க இந்த பர்சன் கிட்ட வந்துட்டு லைக் ஏதாவது நீங்க வந்து ஒரு செப்பரேஷனா நீங்க இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயரா கூட நீங்க இந்த பர்சன் கிட்ட ஏதாவது ஒரு சில செப்பரேஷன்ஸ்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா கூட, ஸோ அந்த செப்பரேஷன்ல இருந்தாலும் நீங்க இந்த பர்சனோட மைண்ட்ல வந்து இருக்கீங்க. 100% நீங்க இந்த பர்சனோட மைண்ட்ல வந்து இருக்கீங்க. மேபி நீங்க என்ன உங்களோட பர்சன் வந்துட்டு லைக் ஏதாவது யார் சைனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. லைக் ஜெமினி, லிப்ரா அண்ட் அக்வேரியஸ் அண்ட் சொல்ல ஸ்பெஷலி வந்து ஸ்கார்பியோவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே, சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்சன் அப்ராட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. இல்லைன்னா நீங்க கூட அப்ராட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. சம்திங் மிடில் ஈஸ்ட பேஸ் பண்ணியும் சில விஷயங்கள் இங்க வந்திருக்கு. ஃபைன். பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் ஒரு 1 இயரா ஏதாவது ஒரு சில ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கண்டிப்பா வந்திருக்கும். அந்த மூமெண்ட்ல நீங்க 2 பேரும் கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா ஒரு செப்பரேட் ஆயிருப்பீங்க. பட் என்னதான் நீங்க வந்து செப்பரேட் ஆனாலும் இவங்களுக்கும் உங்களை பத்தின அதே சேம் தாட்ஸ் தான் இங்க வந்து இருக்கு. இட்ஸ் நாட் லைக் இவங்களுக்கு வந்து உங்களை பத்தின தாட்ஸ் இல்ல, இவங்களுக்கு உங்களை பத்தின ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னு எதுவுமே கிடையாது. டே பை டே இந்த பர்சன் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணலாம். டே பை டே இந்த பர்சனுக்கு வந்து உங்களை பத்தின தாட்ஸ்மே ரொம்ப ஹெவியா இருக்கு. நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க இருந்தா கூட இவங்க உங்களை பத்தி அதிகமா வந்து திங்க் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சம் கேசஸ்ல நீங்க இன்னும் வாட்ஸ்அப்ல ஏதாவது கனெக்டடா நீங்க வந்து இருக்கீங்க, பேச்சுவார்த்தை இல்ல, பட் எதுவுமே பிளாக் பண்ணல, அன்பிளாக்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸா இருந்தாலும் உங்களோட டிபி அடிக்கடி வந்து செக் பண்றது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத வந்து வாட்ச் பண்றது, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இன்னுமே உங்களை வந்து அட்மையர் பண்ண தான் செய்யறாங்க. உங்களை இன்னுமே இந்த பர்சன் வந்து விரும்ப தான் செய்யறாங்க. அண்ட் இந்த கனெக்ஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து லைக் பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பிகாஸ் பாஸ்ட்ல ரொம்ப இந்த இடத்துல வந்து நிறையவே பிரச்சனை ஆயிருக்கும், எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா லைக் ஏதாவது ஒரு சில பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அவங்களோட பர்சனல் லைஃப் ரொம்பவே வந்து டெஸ்ட்ராய் ஆகி தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க பர்சனல் லைஃப் ரொம்பவே லைக் ஒரு விதமான ஒரு வேதனை அந்த மாதிரி தான் அவங்க வந்து இருக்காங்க. அவங்க பர்சனல் லைஃப் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த மாதிரி எப்படி சொல்ல ஒரு சீர்குலைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த பர்சன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் ஃபீல் பண்றாங்க அவங்களோட பர்சனல் லைஃப்ல. பட் என்னதான் அவங்க வந்து டிஸ்டர்பா அவங்க வந்து ஃபீல் பண்ணா கூட ஸ்டில் இந்த பர்சன் வந்து லைக் கனெக்ஷன் வைஸ் ஏதோ ஒரு சில ஜஸ்டிஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல்ல. ஓகே, சம் கேசஸ்ல அவங்களோட சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு சில மூவ் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து பயப்பட வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகே, அகெயின் இந்த பர்சன் வந்துட்டு லைக் ரொம்ப உங்களோட பர்சன் வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு பர்சனா தான் எனக்கு வந்து தெரியுறாங்க. ஏன்னா இவங்களோட சைட்ல என்னதான் இவங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சில பிஹேவியர்ஸ்ல இருந்தாலும் சரி, லைக் ஒரு 1 இயராவோ இல்ல ஒரு 6 months-ஆவோ ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க இருக்காங்க, கம்ப்ளீட்டா அவங்க எதுவுமே அவங்க கிட்ட பேசல அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருந்தாலும் பட் ஸ்டில் இந்த பர்சன் வந்துட்டு உங்களை வந்து ரொமான்டிக்கா நிறைய விஷயத்துல உங்களை வந்து ஃபேண்டசைஸ் பண்றாங்க. ரொமான்டிக்கா நிறைய விஷயத்துல உங்களை வந்து இந்த பர்சன் இன்னுமே வந்து அட்மையர் பண்ண தான் செய்யறாங்க. நீங்க இவங்க கூட வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பிசிக்கலி நீங்க இந்த பர்சன் கூட நீங்க வந்து கனெக்டடா நீங்க இருந்திருக்கீங்க பாஸ்ட்ல அப்படின்னா ஸ்டில் அவங்க அதே மைண்ட் செட்ல தான் அவங்களுமே இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் இன் லைக் ஒன்லி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்ல வரல. அவங்க உண்மையாவே அவங்களோட சைட்ல இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஏதோ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும், இதை இன்னும் டீப்பா கொண்டு போகணும் அப்படின்றது அவங்களோட தாட்ஸா இருக்கு. செகண்ட் திங், இந்த ரிலேஷன்ஷிப்ல அகெயின் ஏதாவது ஒரு சில பிசிக்கல் திங்ஸ் இங்க இன்வால்வ் இருக்கு அப்படின்னா திருப்பி அவங்க அந்த ஒரு க்ளோஷர்னஸா இருக்கட்டும், அந்த ஒரு பிசிக்கல் க்ளோசர்னஸா இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப அவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் லைக் அது அவங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப அது ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அந்த பாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கனெக்டடா கொண்டு போறதுக்கும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் லவ்விங்கா வந்து கொண்டு போறதுக்கு இதுவுமே வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து லைக் ரிட்டர்ன் வரும்போது ரொமான்டிக்காவும் இவங்க நிறைய விஷயங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஸ்டில் இவங்க வந்து ஒரு சில விஷயத்தினால இவங்க வந்து பயப்பட தான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது
பேசுற விஷயத்துல நான் சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா லைக் கொஞ்சம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம போய் பேசுறோம் அப்படின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு சில பயம் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா இட்ஸ் ஓகே, கண்டிப்பா ஏதாவது ஒரு சில நல்ல விஷயம் இங்க நடக்கும், நீங்க இவங்களை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்காங்க. அண்ட் சில பேருக்கு நான் வந்து பாக்குறப்ப நீங்க வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க வந்து பார்க்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 369 1234 இந்த மாதிரி ஒரு சில நம்பர் ஃப்ரேம் நீங்க வந்து பார்க்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். லைக் 234 1234 234 அப்புறம் வந்து லைக் 345 இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில அலைன்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் நீங்க வந்து பார்க்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ ஓவரால் உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப அவங்களுக்கு என்னதான் பர்சனல் லைஃப்ல எவ்வளவு ஒரு வேதனை இருந்தாலும் பட் அவங்க வந்து அதை வந்து இப்ப ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து திணிக்க விரும்பல. ரிலேஷன்ஷிப்போட ஸ்கில்ல பாக்குறப்ப அதுல ஒரு சடன் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் உங்க பர்சனோட டேட் ஆஃப் பர்த் இல்லைனா லைஃப் பாத் நம்பர் 5, 6, 7 இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மேபி அவங்க வந்து மே, ஜூன், ஜூலை இந்த மந்த்ல பிறந்தக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க கூட அந்த மந்த்ல பிறந்த ஒரு பர்சனா இருக்கலாம். ஆர்எல்ஸ் லைக் அவங்களோட டேட் ஆஃப் அந்த பர்த் டேட் இருக்கும் இல்லையா, அது வந்து லைக் நம்பர் 5, நம்பர் 6 அண்ட் நம்பர் 7. சில பேருக்கு 17 இருக்க கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கு, 17. அண்ட் சில பேருக்கு வந்து பாக்குறப்ப லைக் லைஃப் பாத் நம்பர் வந்து இந்த மாதிரி 5, 6, 7 அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல பிறந்த ஒரு லைஃப் பாத் நம்பரா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஓவரால் அண்ட் நம்பர் 2 as well. அண்ட் சில பேருக்கு வந்துட்டு லைக் உங்க பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே பாக்குறப்ப ஸ்ட்ராங் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கார்பியோ அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங் ஜெமினை, லீப்ரா அண்ட் டோரஸ் இந்த எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ரொம்ப டாமினண்டா இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்பைசஸ் மீன ராசியோட எனர்ஜிஸ்மே தான் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டில் இவங்களுக்கு வந்து எல்லா நீங்க உங்க மனசுல வச்சிருக்க எல்லா கேள்விக்கும் பதில் கொடுப்பாங்களா அப்படின்னா அது வந்து கம்மி. பட் இவங்க வந்து லைக் த வே ஆஃப் அப்ரோச், அவங்களோட அப்ரோச் கொடுக்க ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ரொமான்டிக்கான ஒரு ஒரு அப்ரோச்சா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பர்சன் வந்துட்டு லைக் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு என்னன்னா நீங்க சின்னதா ஏதாவது செஞ்சா கூட நீங்க ரொம்ப ஹாப்பியா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா நீங்க வந்து தெரியுறீங்க. அப்படிங்கறனால உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த சின்ன சின்ன விஷயத்த அவங்க செஞ்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். என்னதான் இவங்களோட லைஃப்ல ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவா இருந்தாலும், அவங்க லைஃப்ல பர்சனல் லைஃப்ல என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுக்காக அவங்க வந்து தள்ளி வச்சுட்டு உங்களோட ஒரு ஹாப்பினஸ்க்காக அவங்க ஒரு சில ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கு. தட் இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் சைன். தட் இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் எனர்ஜி as well overall. அண்ட் ஐம் சேனலிங் தட் மேபி உங்களோட பர்சன் வந்துட்டு நம்பர் 14ல பிறந்த ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். எதர் யூ ஆர் எல்ஸ் யுவர் பர்சன். நம்பர் 14 இஸ் ஆல்சோ பி லைக் வெரி ஸ்பெஷல் இயர். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கைஸ், இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 ஃபேமிலி. ஸோ கைஸ், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாரட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோயிங் அப்படின்னு சொல்லி நான் ஃபைல் வச்சிருப்பேன். இந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்னால கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதத்துலயும் ஒரு சில கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இட் வில் பி ரெசனேட் ஃபார் யூ. ஸோ கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் உங்களுக்கு லைக் பர்சனல் ரீடிங்ஸ் நான் இன்னும் அக்யூரேட்டா நான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களோட பர்சனல் விஷயத்துல எய்தர் இட் இஸ் அ பர்சனல் ஆர் இஸ் லைக் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் திங்ஸ் உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டா பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எய்தர் ஆன் மை வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ போத் த டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் இந்த வீடியோமே டிஸ்பிளே இருக்கும். You can check with that. And next thing guys, என்னோட செகண்ட் யூடியூப் சேனலுக்குமே உங்களோட சப்போர்ட் நீங்க வந்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி ஜோடியாக் சைன் ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்க்க பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ஃபாலோ தட். அண்ட் அதே மாதிரி லைக் என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் உங்களோட சப்போர்ட் நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதுலயுமே உங்களுக்காக நான் வந்து டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் டெய்லி கைடன்ஸ் நான் உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் அதுல உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ரீடிங்ஸா இருக்கட்டும், அனௌன்ஸ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே நான் அதில் வந்துட்டு சீக்கிரமாவே போட்டுருவேன் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ ஸ்டே கனெக்டடா இருங்க. ஸோ தட் யூ கேன் ஆல்சோ கெயின் அ லாட் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் தட் as well. பிகாஸ் அதுல நிறைய விஷயங்கள் நான் கைடன்ஸாகவும் நான் ஷேர் பண்றேன். அண்ட் ரீசெண்டா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ட் பேஸ்டாகவும் டெய்லி கைடன்ஸாகவும் நான் கார்ட் பேஸ்டாகவும் நிறைய விஷயம் நான் ஷேர் பண்றேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை போய் பாருங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அண்ட் கைட் யூ இன் அ வெரி பெட்டர் வே. ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் இன் தேர் as well guys. ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் again so உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ பிகாஸ் அது எனக்கு டெஃபினெட்லி அதை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் upcoming videos. So see you guys in the next one. Until love you all. Take care. Bye bye.